அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. தமிழ்நாடு டெட் தேர்வு முடிஞ்சிருக்க நிலையில, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் தளர்வு தொடர்பா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் தளர்வு சம்மந்தமா நெறைய கோரிக்கைகள் வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. எதிர்க்கட்சியிலேருந்து அழுத்தம் தரப்படுகிறது. ஆளுங்கட்சி கூட வந்து கொள்கை முடிவுகள் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளான் முதல்வர் தலைமையில அதுக்கான கூட்டம் கூட நடந்து முடிஞ்சிருக்கிறதா செய்தி கிடைக்குது. அந்த அப்டேட் உங்களுக்கு நாங்க கிடைக்கும்போது குடுக்குறோம். இப்ப முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சரியான அப்டேட்ட மிகச்சரியா தேவையான நேரத்துல குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க சேனலோட நோக்கம். நிச்சயமா வந்து உங்களுக்கு நீங்க இந்த அடிக்கடி நம்ம டிஆர்பி சம்பந்தமான செய்தி, டெட் சம்பந்தமான செய்தி அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா, நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆம் அ ஓபிசி, எம்பிசி, பொதுப்பிரிவு, எ எஸ்சி இவங்க எல்லாருக்குமே வந்து மதிப்பெண்ல இன்னும் தளர்வு குடுக்கணும். ஆ அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் பல்வேறு தரப்புலயும் அரசாங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல கேஸ் சம்பந்தமாவும் நம்ம நெறைய அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து ஆசிரியர்களோட அந்த பதவி காலம் இருக்கு இல்லையா? அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அ மதிப்பெண் வந்து அனுபவத்துக்கு மதிப்பெண் தரணும். அவங்க படிச்ச படிப்புக்கும் மதிப்பெண் தரணும் அப்படின்ற அடிப்படையில வந்து அ எக்ஸ்ட்ரா மதிப்பெண் டெட்ல எடுக்கிற மதிப்பெண்ணோட அந்த எக்ஸ்ட்ரா மதிப்பெண்ணையும் சேர்த்து அ எல்லாரையும் வந்து தே தேர்ச்சி அடைய வைக்கணுன்ற மாரியான கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. டிஇடி ஆசிரியர் பணி நியமனம், டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமானது. இந்த இந்த ஃபோட்டோல இருக்கவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் வந்து மிஸ்டர் மாயவன். இவரு வந்து தேசிய அளவுல டீச்சர்ஸ்க்காக நேத்து வந்து ஒரு பெரிய பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தாரு. முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து ஆசிரியர்களுக்கு அவங்களோட அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி வந்து மார்க் குடுக்கணும், படிப்புக்கும் மார்க் குடுக்கணும்னு சொல்லி, இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் உங்களுக்காக நான் சப்மிட் பண்றேன். இங்க பாருங்க. இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு, அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து என்ன செய்தி குடுத்துருக்காங்க பாருங்க. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், இதுதான் முக்கியமானது. பணி அனுபவம், உயர்கல்வி தகுதி ஆகியவற்றிற்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கிட வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல ஒரு ஓபிசி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு 75 தான் அவங்களோட மதிப்பெண்ணா இருக்கு. இந்த 75ல அவங்க ஒரு 15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு 15 மார்க். அவங்களோட எஜுகேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. சில பேர் பிஜி முடிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி அதுக்கு ஒரு 10 மார்க் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டோட்டலா வந்து எவ்வளவு வந்துருது? 25 மார்க் அவங்களுக்கு கிடைச்சிடுது. அப்ப மீதி வந்து டெட் எக்ஸாம்ல 50 எடுத்தாலே அவங்க பாஸ். 50 + 25 எவ்வளவு வந்துருது? 75 மார்க் வந்துருது. இது மாரியான கால்குலேஷன் வச்சு இவங்க என்ன பண்றாங்க? இது மாரியான கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க. சோ இது வந்து நிச்சயமா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வொர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இது அமையுங்க. நிச்சயமா வந்து கோர்ட் கூட சென்னை ஹைகோர்ட் கூட வர 28க்கு வந்து அந்த கேஸ் இது பண்ணிருக்காங்க. நீங்க சீனியர் டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வந்து நீங்க என்ன மெரிட் குடுக்க போறீங்க? அப்படிங்கிற மாரி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது கொள்கை முடிவு எடுத்து சப்மிட் பண்ணுவாங்க. சோ நிச்சயமா அவங்களோட பணி அனுபவத்துக்கும், படிச்ச படிப்புக்கும் எக்ஸ்ட்ரா வந்து மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கோரிக்கைகளும் அது மாரியா தான் இருக்கு. சோ பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிஎஃப்ஐ இருக்கு இல்லையா? இவங்க வந்து இந்த மிஸ்டர் மாயவன் வந்து நேத்து அ தொலைக்காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மட்டத்தில இருந்தும், ஆசிரியர் அணிகள் மட்டத்தில இருந்தும் அம் பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கும் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா வந்து ஆசிரியர்களுக்கோட தேர்ச்சி மதிப்பெண் சதவீதத்தை மீண்டும் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவே கருதப்படுகிறது. பார்ப்போங்க. அடுத்த வீடியோ எங்களுக்கு அடுத்த அப்டேட் எப்ப கிடைக்குதோ, சரியான அப்டேட் எப்ப கிடைக்குதோ, நான் உங்களுக்கு அந்த குடுக்குறேன். ஓகேவா? தேங்க் யூ.